வாழைப்பூ வச்சு 2 in 1 ரெசிபி பார்த்துடலாம் கைஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு வடக்கி கொஞ்சம் வாழைப்பூ வேக வச்சுருங்க. அரைக்கிறதுக்கு சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, 10 பல் பூண்டு, 1 கப் கடலப்பருப்பு. அது கூடவே இப்போ தனியாக 65க்கு ஒரு ரெசிபி பார்த்துருவோம். அதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய வாழைப்பூவாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் 1 ஸ்பூன் 65 மசாலா, கொஞ்சம் உப்பு, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி ஒரு 1/4 மணி நேரம் அது ஊறட்டும். இந்த மாதிரி ரெடி ஆயிடும், தனித்தனியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் நம்ம மசாலாவில் ஊற வச்ச வாழைப்பூ எடுத்து 1 by 1 ஃப்ரை பண்ணிக்கலாம். இது தனித்தனியாக போட்டிங்கன்னா மொறுன்னு தனித்தனியாக மீன் மாதிரி வரும். இதில் ஒரு 5-6 எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா 2 பக்கமும் கிறிஸ்ப் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான வாழைப்பூ 65 ரெடி. கிட்ஸுக்கு நீங்கள் இதை ரெடிமேடாக கொடுக்கலாம் ஈஸியாக. ரெண்டாவது, வாழைப்பூ வடக்கி நம்ம வாழைப்பூவை தனியாக வேக வச்சுருந்ததை எடுத்து வச்சுக்கலாம். அதை அரைச்சிட்டு அது கூடவே சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். வாழைப்பூ வெந்ததோடு சேர்த்து நம்ம ஆல்ரெடி பார்த்த இன்க்ரீடியன்ஸான கடலப்பருப்பு, அந்த நம்ம காட்டின எல்லா இன்க்ரீடியன்ஸும் அரைச்சா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். நம்ம இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வடைக்கு எப்படி உருண்டை பிடிச்சி வைப்போமோ அது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். உருண்டை ரெடி ஆகிடுச்சு கைஸ். இப்போ நம்ம சூடாக இருக்க எண்ணெயில் உருண்டை ஒன்றா தட்டி போட்டிங்கன்னா வாழைப்பூ வடை ரெடி. நீங்கள் ஒரு வாழைப்பூவை எடுக்கிறப்ப நிறையா இருக்க மாதிரி இருக்குது, என்ன செய்யுதுன்னு இருக்கப்ப ஃபஸ்ட் லேயர் 2-3 லேயரில் இருக்க பெரிய வாழைப்பூவை எடுத்து நீங்கள் இப்படி 65 போட்டு மீதி குட்டி குட்டி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி வடை செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.